நான் ஆதி கையால தாலி கட்டிக்கிட்டவன். அவருக்கு உரிமையான பொண்டாட்டி. அவர் என் கூட வாழ்ந்த வாழ்க்கையை தான் அழிச்சிட்டு போகணும்னு நினைச்சாரு. ஆனா என்கிட்ட இருந்து முழுசா விவாகரத்துலாம் வாங்கிட்டு போல. நீங்க முழுசா ஆதிய உசுப்பேத்தி அந்த வேலைய பார்க்க வச்சிருக்கீங்க. அதனால சட்டப்படி இப்ப வரைக்கும் நான் தான் ஆதியோட பொண்டாட்டி. இந்த ஒரு சின்ன லாஜிக் கூட உனக்கு புரியலனா நீ இவ்ளோ பெரிய வெள்ளியா இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? போ மித்ரா, இதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது? பாரதி, இது எல்லாத்துக்குமே நீ பதில் சொல்லிதான் ஆகணும். அத நான் இப்பவே சொல்லிடுறேன் மித்ரா. இப்போ நான் சொல்றத கேளு. உனக்கும் ஆதிக்கும் இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலயும் கல்யாணம் நடக்காது. அதுதான் கடவுள் முடிவு பண்ணிருக்காரு. நான் கொஞ்சமா தான் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நான் ஆசைப்பட்ட மாதிரியே நாளைக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தாலியில குங்குமத்தை வச்சு காட்டுறேன். பாக்குறியா? பார்க்கதானே போற? பார்க்கதானே போறேன். ஓவர் கான்ஃபிடன்ஸ் நல்லதுக்கு இல்ல பாரதி. நாளைக்கு எதுவுமே நடக்காம நீ அழுதுகிட்டு மூளையில போய் உட்கார்ந்துகிட்டு சோகமா இருக்கிறத நான் பார்க்க தான் போறேன். பாவம். ஐ அம் வெயிட்டிங். நம்ம அம்மாக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சூப்பர் கிஃப்டா செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேக்கா. அண்ணா, நீங்க இந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்தா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குண்ணே. பசங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது அன்னைக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா அன்னைக்கு பிடிச்சது நீங்க மட்டும் தானே. அவங்க ஆசையை எப்படி நிறைவேற்ற போறீங்க? இப்ப என்ன, உங்க அண்ணி ஆசைப்பட்ட மாதிரி கல்யாண நாள் அன்னைக்கு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி தாலியில குங்குமம் வச்சு விடணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே. ஆனா உங்க அண்ணி நடக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். பாத்திரலாம். அண்ணன் ஏதோ சொல்றாரு, ஆனா அவர் சும்மா சொல்ல மாட்டாரே. சரி, என்ன பண்றாருன்னு பாப்போம். ஆதி, உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சதி வலைய பின்னிருக்காங்கன்னு தெரியாம நீங்களும் வந்து அவங்க வலையில விழுந்துட்டீங்க. எனக்கும் அது இவ்ளோ நாள் தெரியாமலேயே போயிடுச்சு. நீங்க உயிரோட சந்தோஷமா இருந்தா போதும்னு மட்டும்தான் நான் இவ்ளோ நாளும் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு யோசிக்காம இருந்துட்டேன். ஆனா இனிமே என்னால அப்படி இருக்க முடியாது. இந்த சூழ்ச்சிக்காரங்க முன்னாடி அவங்க சதியெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கி நான் உங்க கூட சேர்ந்து வாழதான் போறேன். இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். இது உங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும்னு நான் ஆசைப்படுறேன். பாரதி, இதுதான் நீ ஆசையா கட்டிக்க போற கல்யாண புடவையா? இது நீ எப்படி கட்டுறன்னு நானும் பாக்குறேன்டி. திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பாட்டி. ஆமா, கோயிலுக்கு போறேன்னு சொன்னியே, இன்னும் புறப்படலையா? இல்ல பாட்டி, வீட்ல சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா கோயிலுக்கு போறேன். அண்ணே, அண்ணே, இங்கதான் இருக்கீங்களா? ஆமா. சீக்கிரம் வாங்க. எங்க? இப்ப எதுக்குடா பாரதி அவசரமா கூப்பிட்டு இருக்க? அதுவா, அண்ணன் காபி வேணும்னு கேட்டாரு, அதான் அண்ணிக்கிட்ட சொல்லி அவருக்கு காபி கொடுங்க நீ சொல்ல வந்தேன். ஓ, தவக்கல, நீ போ, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே அண்ணி, கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. பாரதி, இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. நீயே காப்பியை கொண்டு போய் ஆதி தம்பிக்கு கொடுத்துட்டு அப்படியே ஆதிகிட்ட எப்படியாவது ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துரு. பாட்டி, நேத்து நான் ஏதோ மனசுல தோணுன ஆசையதான் உங்ககிட்ட சொன்னேன். அதெல்லாம் நடக்கும் நடக்காதுங்கிறதெல்லாம்
நம்ம கையில இல்ல பாட்டி. பாட்டி, கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன். அது என்னால முடியும். அதனால விடுங்க. கடவுளே, ஆதி கூட இனிமே சேர்ந்தே வாழ முடியாதுன்னு நினைச்ச பாரதி இப்ப மனசு மாறி கல்யாண நாள் அன்னைக்கு ஆதிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிற அளவுக்கு வந்திருக்கா. அவளோட இந்த நியாயமான ஆசையை நீதாப்பா நிறைவேற்றி வைக்கணும். அடுத்த கல்யாண நாளுக்குள்ள பாரதி ஆதி தம்பி கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும். கடவுளே. பாரதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, ஆதி சாருக்கு காஃபி கொடுக்க வந்தேன். அதான் ஆதி தூங்கிட்டு இருக்காருல, காஃபியை வச்சுட்டல, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்ன பார்த்துட்டே இருக்க? போ. கரெக்டா சரியான நேரத்துல தப்பா வருவா. இல்ல, இவ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் உள்ள வந்திருக்கா. அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். எப்படியும் முடியலடா சாமி. அதான் நான் உன் ஆசையில மண்ணலி போட்டுட்டல. ஆனாலும் உன் திமிர அடங்கலல. அது எப்படி மித்ரா ஏன் திமிர நீ அடக்க முடியும்? உன்னால நான் குங்குமம் வச்சுக்கிறத மட்டும்தான் தடுக்க முடிஞ்சது. ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஆதிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேனே. ஆனா உன்னாலதான் ஒண்ணுமே பண்ண முடியல. பாவம். எப்படி எப்படி ஆதிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின? தூங்கிட்டு இருக்கிற ஆதிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கே நீ இவ்ளோ பேசுறியா? நீ இப்படிதான் பேசுவேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஆதி கால தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு மட்டும்தான் ஆசை. ஆனா அது அவர் தூங்கிட்டு இருக்கிறப்பவா இல்ல தூங்காம இருக்கிறப்பவான்னு எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. உனக்கு தான் அந்த பிரச்சனை எல்லாமே. நீ என்ன பண்ற? ஊனு காதல புகைய விட்டுட்டு இங்கே நில்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. டாடா, வரட்டா? ஏய்